நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய பழைய எடிட்டிங் சரிங்களா, ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எடிட்டிங் பண்ணியிருந்தேன். என்னுடைய பிக்சர் தான். இப்போ அந்த பிக்சர் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிக்சர் ரெண்டுமே என்னுடைய பிக்சர் தான் சரிங்களா. எப்படின்னா நான் என் பிக்சரில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் மாதிரி ஒரு எடிட்டிங்கே பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு 2015லேயோ 16லேயோ பண்ணியிருந்தேன் சரிங்களா. ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறதுக்கு முன்னகட்டி சரிங்களா, இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அதாவது பேசிக்காக எனக்கு ஃபோட்டோ கட் பண்ண தெரியும், தூக்கி வைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கும்போது பண்ண ஒரு சின்ன டிசைனிங் சரிங்களா. இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இது கலர் கரெக்ஷன் எதுவுமே பண்ணாமல் இருக்கும். கலர் கரெக்ஷன் பண்ணி நல்ல ஒரு பேக்ரவுண்டில் வச்சா நல்லா நம்ம எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கணும். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக நான் நிற்க மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிக்சர். இன்னொரு பிக்சர் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். பக்கத்தில் இன்னொருத்தரை நிற்க வச்சு அவர் தோள் மேலே நான் கை வச்சாப்பில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி அங்கே எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா, பிக்சரு இந்த கை எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த பிக்சர் மேலே நம்ம அப்படியே கை வச்சுருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிக்சர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் பண்ணிக்கிறேன். 7.0 வச்சுருக்கேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா கலர் பண்ணிடலாம். லைட்டாக Ctrl+L கொடுக்குறேன். லைட்டாக என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன பிரைட்னஸ் இந்த ஹைலைட்டில் கொஞ்சம், அப்புறம் இந்த ஷேடோவில் கொஞ்சம் சரிங்களா. ஓகே, இது போக நான் என்ன பண்ணலாம், ஒரு லெவல் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். பிக்சரை கட் பண்ணிவிட்டு கூட இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த பென் டூல் போட்டு நான் என்ன பண்ணுறேன், பேத் பார்த்தீங்கன்னா இதில் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ பேத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கையுக்கும் என்ன பண்ணலாம், நாம் வரைஞ்சிடலாம். பென் டூல் எடுத்து என்ன பண்ணுறேன், இந்த கையுக்கும் நான் என்ன பண்ணுறேன், வரைகிறேன் சரிங்களா. டோட்டலாக பிக்சரை நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம். ஆனால் இதில் கட் பண்ணுறது எதை கட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய பிக்சரு அப்புறம் என்னுடைய கை சரிங்களா. இந்த நபரை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கட் பண்ண போகிறது இல்லை. பொறுமையாக பாருங்கள் சரிங்களா. கட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கரெக்டாக பார்த்திங்கன்னா என்னோடய கைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும்தான் நான் கட் பண்ண போகிறேன் சரிங்களா. அப்போ தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா கிடைக்கும் அந்த எடிட்டிங்கில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபெதர் ஒரு 2 கொடுத்துருக்கேன். Ctrl+J அப்படிங்கிறத கொடுத்து ஒரு டூப்ளிகேட் பார்த்திங்கன்னா போட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு லேயர் எப்படி வந்திருக்கு, தனியாக வந்துடுச்சு. ஹேர் டீட்டெயில் எடுக்கணும். ஹேர் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த லேயரில் Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். இப்போ ஹேர் டீட்டெயில் எடுக்கலை சரிங்களா, நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த கட் பண்ணதை அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பிக்சருக்கு கொண்டு போகிறேன். அதனால் கூட நம்ம இந்த பிக்சரில் கூட வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அழகாக செட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ இதில் என்ன பண்ணுறேன், ஒரு சாலிட் கலர் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சாலிட் கலர் போடுறேன். சாலிட் கலரில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஒரு சாம்பிளுக்கு தானே நான் அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளூ, இந்த மாதிரி ஒரு ப்ளூ வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போது அந்த கட் பண்ண பிக்சர் வச்சுருக்கேன். இது வந்து ஆல்ரெடி கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதோட ஒரிஜினல் பிக்சர் பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை சரிங்களா. இது எல்லாம் ஒரு லேப்டாப்பில், பழைய லேப்டாப்பில் போட்டு வச்சுருந்தேன். தேடி பார்த்திங்கன்னா நேற்று இதான் எடுத்தேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு டுட்டோரியலாக போட்டலான்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். இதை அப்படியே இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இது வந்து கட் பண்ணாமல் ஒரிஜினல் பிக்சர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டுமே ஒரே இடத்துல வச்சு தான், இந்த ஒரே இடத்துல தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தேன். நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரிஜினல் இருந்துச்சுன்னா அந்த பிக்சரை சுருக்க விரிக்க எதுவுமே செய்யாமல் கரெக்டாக இதில் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இது வந்து கட் பண்ண பிக்சரு கொஞ்சம் என்ன பண்ணோம்னா இதுக்கு ஈவனாக நம்ம வந்து வைக்கணும் சரிங்களா. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ரெண்டுமே ஃபேஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன் சரிங்களா. இந்த லேயரை என்ன பண்ணுறேன், டாப்பில் கொண்டு வந்துட்டேன். இந்த லேயரை டாப்பில் கொண்டு வந்துட்டேன். இப்போது நம்ம இந்த மாதிரி லாங்கில் விட்டு தான் நம்ம வைக்கணும் அப்படின்லாம் இல்லை சரிங்களா. இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்போம், கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் லாங்காக அவருக்கும் எனக்கும் கேப் இருக்கும் இந்த இடத்துல. ஆனால் இப்போ நம்ம வைக்க போகிற பிக்சரில் என்ன பண்ண போகிறேன், கேப் எதுவுமே இல்லாமல் வைக்க போகிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், நான் வந்து நெருக்க வைக்கிறேன் சரிங்களா. நல்லா ஒன்றா நிற்கிற மாணிக்கு, ஏன்னா இப்படி ஒட்டி வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த கை பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது, அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஷோல்டரில் கொண்டு வந்து வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், அதை மட்டும் செலக்ட் பண்ணி Ctrl+Shift+J அப்படிங்கிறத கொடுத்தோம்னா தனி லேயராக வந்துடும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே லேயராக இருக்குது சரிங்களா. அதனால் அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு Ctrl+Shift+J அப்படிங்கிறத கொடுத்து தனியாக பிரித்து இங்கே கொண்டு வந்துடுறேன். இதில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் டாப்பில் கொண்டு வர லேயர். டாப்பில் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, கரெக்டாக இந்த இடத்துல லைட்டாக ஒரு ரொட்டேட் கூட பண்ணி என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இந்த காலர் பக்கத்தில் கரெக்டாக அந்த கை நம்மளுக்கு உள்ளே வர மணிக்கு நம்ம வைக்கணும் சரிங்களா. இவ்வளோ தான் ஈஸியாக நம்ம பார்த்திங்கன்னா இதில் வச்சாச்சு. இப்போ
கொஞ்சம் கூட என்ன பண்ணலாம், இங்கே தள்ளி வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா இதே போதும். சரிங்களா, இதுவே எனக்கு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கை மேலே வச்சுருக்க மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். சரிங்களா, இந்த பிக்சர் மேலே கையை வச்சுருக்க மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் இந்த பிக்சர் லைட்டாக வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த பிக்சரை நம்ம என்ன பண்ணலாம், கலர் பண்ணிடலாம். இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு சின்ன புஷ்அப்பு, அப்புறம் ஒரு கலர் பேலன்ஸு, என்னென்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, வேறு ஏதாட்டும் வேணும்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஷேர்ட்டோட கலர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், டார்க் பண்ணலாம். சரிங்களா, எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா லேசர் டூல் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல லேசர் டூல் இருக்கா, இந்த டூல் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணால் போதும். ரஃப் செலெக்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த லேசர் டூல் ரொம்பவே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஃபெதர் ஒரு 22 அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த பிக்சரை செலக்ட் பண்ணுறேன். கர்வ்ஸ் அப்ளை பண்ணி என்ன பண்ணுறேன், லைட்டாக இந்த மாதிரி நல்லா அந்த பிக்சரை வந்து டார்க் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக மெஜெண்டா, இந்த மெஜெண்டா ஏற்றுனா அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு மெருகேறிடும். சரிங்களா, ஓகே, இது எனக்கு ஓகே. இப்போது ரொம்ப டார்க் பண்ண மாதிரி இருக்குது, கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக நம்ம என்ன பண்ணலாம், பிரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா மெஜெண்டா கலர் போட நம்மளுக்கு என்ன ஆகுது, ஷேர்ட்டோட கலர் ஓகே. இந்த மேஜிக் வான் டூல் எடுத்துகிட்டு ஃபேன் இருக்குது பார்த்திங்களா, ஃபேனில் ஒரு டபுள் கிளிக் பண்ணுறேன். ஃபெதர் ஒரு 22 அப்படிங்கிறத கொடுத்துட்டு கர்வ்ஸ் திரும்பவும் லைட்டாக என்ன பண்ணுறேன், அப்படியே பார்த்திங்கன்னா கலரை நல்லா டார்க் பண்ணிடுறேன். சரிங்களா, இப்போது இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே ஃபேண்டு தான். சரிங்களா, ரெண்டுமே ஒரே ஃபேண்டு தான். சட்டையை மட்டும் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், மாற்றி ஃபோட்டோ எடுத்திருக்கேன். சரிங்களா, ஒரு வாரத்துக்கு முன்னே இந்த ஃபோட்டோ எடுத்திருப்பேன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறமா இந்த ஃபோட்டோ எடுத்திருப்பேன். ஆனால் உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியும், கொஞ்சம் ரொம்ப குண்டாக இருக்க மாதிரிக்கும் உங்களுக்கு தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஷர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்த ஷர்ட், இது கொஞ்சம் வந்து லூஸாக இருந்த ஷர்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷர்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு நீளமாக இருக்குது, இது ரொம்ப கட்டையாக இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி இருந்ததால தான் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஓகே, இப்போது கலர் பண்ணியாச்சு. பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இதில் ஹேர் டீட்டெயில் இருக்குது, அதை நம்ம எடுத்துடலாம். Ctrl+Shift+U அப்படிங்கிறத கொடுத்தா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறும். பிளெண்டிங் மோடு மல்டிபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கர்வ்ஸ் Ctrl+M கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இதில் கடைசியாக இருக்க பிக்கர் டூல் எடுத்து அவுட்டரில் வச்சு ஒரு கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அழகாக ஒரு ஹேர் டீட்டெயில் பார்த்திங்கன்னா கிடச்சிடும். ஸோ இப்போ ஹேர் டீட்டெயிலில் அவுட்டரில் தேவையில்லாத இடங்களை என்ன பண்ணலாம், நம்ம எரேஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஸோ ஓகே, இது எனக்கு ஓகே. சரிங்களா, இப்போ ரெண்டு பிக்சருக்கும் ஃபேஸை ஒரே போல் நம்ம வந்து மேட்ச் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரே இடத்துல எடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா, இந்த பிக்சரை என்ன பண்ணுறேன், கலர் பேலன்ஸ் போட்டு நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக எல்லோ ஏற்றிக்கிறேன். இந்த பிக்சர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இது கொஞ்சம் நம்மளுக்கு லைட்னஸ் அதிகமாக இருக்குது. அதனால் லெவல் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், டார்க்னஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதோட ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருக்குது, இது கொஞ்சம் நம்மளுக்கு கலர் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இதே என்ன பண்ணலாம், இந்த ஹேரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபெதர் பார்த்திங்கன்னா ஒரு 10 கொடுத்துட்டு கர்வ்ஸ் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, எனக்கு PHD ஃபைலாக கடந்தது அதில், அதை அப்படியே பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன் நான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் கூட ஒன்று வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கலாம். ரொம்ப இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் இந்த மாதிரி, இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு பேக்ரவுண்டில் நம்ம போட்டுடலாம். பேக்ரவுண்ட் இதில் எடுத்து வச்சுருக்கேன். பிக்சார்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா, இதில் எந்த பேக்ரவுண்ட் லேயாட்டும் ஒரு பேக்ரவுண்டில் கொண்டு வைக்கலாம். சரிங்களா, இதை எடுத்துக்கிறேன். சைஸு பார்த்திங்கன்னா இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைபரில் 2-3 பேர் கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சார் நீங்கள் க்ரியேட் பண்ணால் சைஸு வைக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, நாங்கள் வச்சா எங்களுக்கு தெளிவாக இல்லை, பிக்சல்லாம் உடையுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ பாருங்களேன், இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு 12:8 அப்படிங்கிற சைஸ் வச்சுட்டேன். ரெசல்யூஷன் 400 வச்சுருக்கேன். என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள், 12 இன்ச்சஸ் 8 இன்ச்சஸ், ரெசல்யூஷன் 400 பிக்சல் பெர் இன்ச்சஸ் வச்சுருக்கேன். சரிங்களா, இவ்வளோ தான். இதை வச்சுட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதை என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அளவு இது தான். சரிங்களா, இப்போது நீங்கள் ஒரு பிக்சர் எடுத்து இப்படி உள்ளே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சின்னதாக இருக்குன்னா இந்த அளவை விட இந்த பிக்சரோட அளவு கம்மி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, இதே ஒரு கேமராவில் எடுத்த பிக்சர், இப்போ இந்த பிக்சரை நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இதில் இந்த கேமராவில் எடுத்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த கேமராவில் எடுத்த பிக்சரை நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். இங்கே ட்ராக் பண்ணும்போது பாருங்கள், நம்மளுக்கு ஃபுல் வியூவுக்கு நம்மளுக்கு இருக்குது. அப்போ இந்த பிக்சர் என்னென்னா இதிலேருந்து கொஞ்சம் தான் சின்னதாக இருக்குது. நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, உங்கள் பிக்சரை உள்ளே ட்ராக் பண்ணும்போது இந்த மாதிரி நார்மலாக இப்போ இந்த பிக்சரை ட்ராக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நார்மலாக இருந்தால் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதே நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2க்கு ஒரு 3க்கு 2 அப்படிங்கிற சைஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், 3க்கு 2ன்னு க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இந்த பிக்சரை திரும்பவும் இதில் நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். இப்போ இந்த பிக்சர் நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பாருங்களேன், ரொம்ப பெருசாக தெரியுது. இப்போ இதை என்ன பண்ணுவோம், அப்படியே பார்த்திங்கன்னா இப்படி சுருக்கி கொண்டு வந்து இப்படி வைப்போம். ஆனால் இந்த மாதிரி சுருக்கி வைக்கும்போது நம்ம பிக்சரை பாருங்கள் எப்படி பிக்சல் உடையுதுன்னு. இதுதான் காரணம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பிக்சர் ஒர்க் பண்ணுறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ரெசல்யூஷன் அதுக்கேற்ற மாதிரி சைஸில் வைக்கணும். சரி, உங்களுக்கு அளவு இது தான் வேணும். இப்போ எனக்கு அளவு இது தான் சார் வேணும், ஆனால் என் பிக்சர் பார்த்திங்கன்னா இதில் வந்து எனக்கு தெளிவில்லை, நான் எப்படி இதை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போது 2க்கு 3 அளவு தான் வேணும், ஆனால் இந்த பிக்சர் இங்கே தான் வைக்க முடியாது, 2க்கு 3ல் வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா சைஸ் ரொம்ப நம்மளுக்கு பிக்சல்லாம் உடையுதுன்னு கேட்பீங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இமேஜ் சைஸ் போயிட்டு ரெசல்யூஷன் இருக்கா, இதை என்ன பண்ணுறேன் 1000 வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப இதை ட்ராக் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக தான் சுருக்கணும், இப்படி சுருக்கி வைக்கலாம். இங்கே பாருங்களேன், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். சரிங்களா? பிக்சரை ட்ராக் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணிகிட்டே நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் அளவு கம்மியாக வச்சா ரெசல்யூஷன் அதிகமாக வைக்கணும், அளவு அதிகமாக லென்த்தான அளவு, உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 10க்கு 20 அப்படிங்கக்கூடிய பேனர் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 300 தாராளமாக போதும். அதே நீங்கள் ஒரு 2க்கு 3 அப்படிங்கக்கூடிய பேனர் டிசைன் பண்ணுறீங்கன்னா 300லேருந்து 600 அப்படி இல்லைனா ஒரு 1000 இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிங்க. ரெசல்யூஷனை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு அளவு மெத்தடும் இருக்குது. அந்த மெத்தடு பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அது எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா செட் ஆகாது. ஒரு பிகினராக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப குழம்பும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேக்ரவுண்டை இங்கே ரெடி பண்ணிடலாம். இதை அப்படியே ட்ராக் பண்ணுறேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது, இது நீங்கள் பெருசு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்சல் உடையுங்களா சார் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக உடையத்தான் செய்யும். நான் என்ன பண்ணுவேன், லைட்டாக ஃபில்டர் போயிட்டு பிளரில் காசியன் பிளர், இந்த பேக்ரவுண்டை என்ன பண்ணுவேன் லைட்டாக இந்த மாதிரி நான் வந்து பிளர் பண்ணிடுவேன். சரிங்களா? இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பிக்சரை ட்ராக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அவுட்டரில் ஒரு பார்டர் வரணும், Ctrl A கொடுக்குறேன். ஒரு நியூ லேயர் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறேன். நியூ லேயரை டாப்பில் கொண்டு வந்து வச்சுட்டு எடிட், இதில் ஸ்டோக் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 வச்சுட்டு கலர் நான் என்ன பண்ணுறேன், ஒயிட் கலர் வைக்கிறேன். இன்சைட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த மாதிரி எனக்கு அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஸ்டோக் ரொம்பவே அழகாக வந்துடுச்சு. சரிங்களா? இந்த ஸ்டோக் நகராமல் இருக்க இந்த லாக்கை போட்டு வச்சிட்டோம்னா நம்ம இந்த ஸ்டோக்கை பார்த்திங்கன்னா எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. இப்போது பிக்சர் பாருங்கள், நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. கீழே ஒரு ஷேடோ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 2 லேயருக்கு கீழே நாம் ஒரு நியூ லேயர் திரும்ப க்ரியேட் பண்ணலாம். இந்த லேயரை கீழே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இருக்கிறதுலே கடைசியாக கொண்டு வந்துட்டேன். ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். ப்ரஷோட சைஸ் பெருசு பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் விண்டோ போயிட்டு ப்ரஷ் அப்படின்றத ஒரு டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ப்ரஷ் டிப்ஸ் அண்ட் ஷேப் அப்படின்ட்டுருக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரவுண்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் கிளிக் பண்ணி கூட இந்த மாதிரி ட்ராக் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஒரு 20 25 அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் என்ன பண்ணுறேன், ஒரு 15 வச்சுக்கிறேன். சரிங்களா? 15 வச்சோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரவுண்டு வரும், நீள்வட்ட ஷேப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பிளாக் கலர் வச்சுட்டு ப்ரஷ்ஷில் நார்மலு ஒப்பாசிட்டி ப்ளூலாம் 100 இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஆனால் நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது, அது வந்து நம்மளுக்கு மங்கலாக வரணும். அதுக்கு திரும்ப ப்ரஷ் டிப்ஸ் அண்ட் ஷேப்பில் போய்ட்டு இந்த ஹார்ட்னஸ்ன்னு இருக்கா, இதை அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிடுறேன். 0 வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நம்மளுக்கு அழகாக பார்த்திங்கன்னா ஒரு ஷேடோ மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல கிரேட் ஆகிடும். அதை நாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட ஒப்பாசிட்டி இல்லை ஃப்ளோ பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இது ஓகே. ஒரு லைட் எஃபெக்ட் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நான் லைட் எஃபெக்ட் எடுத்துக்கிறேன். லைட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ கொண்டு வந்துட்டேன். இதை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். லைட் எஃபெக்டில் அவுட்டரில் இருக்கிறது நம்ம மறையணுன்னா அதோட பிளெண்டிங் மோட் ஸ்க்ரீன் அப்படின்னு மாற்றணும். இப்போது இந்த பிளெண்டிங் மோட் ஸ்க்ரீனில் மாற்றிட்டேன், இந்த இடத்துல வச்சுக்கிறேன். கலர் கூட என்ன பண்ணலாம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெட்டு, எல்லோ, க்ரீனு எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி கலர் ஏற்றிக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். ஒருவேளை மேலே வேணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா?
இப்படி வச்சுட்டு கலர் கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டு அதோட கலரை நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு லைட் எஃபெக்ட் மாதிரி இதில் இருக்கும். இப்போ இந்த கலர் இன்னும் நம்மளுக்கு வேணும்னா கலர் பேலன்ஸில் இந்த ப்ளூ சியான் இந்த கலரை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஏற்றலாம். ஏற்றுனீங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். அவுட்டரில் இந்த மாதிரி தெரியுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபில்டரில் போய்ட்டு பிளர் அப்ளை பண்ணலாம். இவ்வளோ தான் சிம்பிளாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் உங்கள் ஒர்க்கிங்கை பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை என்ன பண்ணுறேன் சேவ் பண்ணிக்கிறேன். 12:8 இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிட்டேன். சரிங்களா? இவ்வளோ தான். இந்த ஒர்க்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு விஷயங்களுமே தெரியாது. பென் டூல் மட்டும் தெரியும். சரிங்களா? பென் டூல் வச்சு கட் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் இந்த கலர் கரெக்ஷன் இந்த மாதிரி சட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் டார்க் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது. சரிங்களா? இந்த மாதிரி பிக்சர் நீங்கள் மொபைலில் கூட ஷூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் ஆக்டிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். டபுள் ஆக்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யாரையாட்டும் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் ஷூட் பண்ணலாம். பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு ஷூட் பண்ணிவிட்டு சிங்கிளாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கள். ஷூட் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு உங்கள் பிக்சரை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. இப்போது பின்னாடி நிற்க பிக்சரில் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் நிற்கிறேன். சரிங்களா? பிக்சரில் இருந்து பார்த்தா லெஃப்ட் சைடு, நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன்னா எனக்கு லெஃப்ட் சைடு நான் நிற்கிறேன். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா ரைட் சைடு நிற்கிறேன். சரிங்களா? இந்த பிக்சர் எப்படி போஸ்ட் கொடுக்குறோமோ அதே போல் இந்த பிக்சரையும் போஸ்ட் கொடுத்து ஷூட் பண்ணுங்கள். ஷூட் பண்ணிவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி தூக்கி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,